அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ டிஎன்பிசி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமோட டெய்லி எக்ஸாம் அனாலிசிஸ் நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 2 எக்ஸாம் நடந்துச்சு. காலையில் எம்இவி, அதுக்கப்புறம் மத்தியானம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ். ஸோ இந்த எம்இவி எக்ஸாம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத தனியாக அனலைஸ் பண்ணி சொல்ல போகிறோம். என்னென்ன கேட்டாங்க, எவ்வளோ அட்டெம்ப்ட் கொடுத்தாங்க அப்படின்றத. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் தனியாக வரும். இந்த வீடியோ முடிஞ்சோடனே அடுத்து அந்த வீடியோ உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ நீங்கள் எப்படி பண்ணீங்க, என்னென்ன கேட்டாங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ காலையில் நடந்த எம்இவி எக்ஸாம், அதாவது மெக்கானிக் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் 542 கோடு. ஸோ இதுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே கொஞ்சம் அதிகமான வேகன்சி. மெக்கானிக் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் 63 வேகன்சியும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் அதுக்கு வந்து 86 வேகன்சின்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 86 வேகன்சிஸ் வந்து ஒரு நிமிஷம் இருங்க. அட்வான்ஸ்டு இதுக்கு 86 வேகன்சி. அட்வான்ஸ்டு அது அவங்களுக்கு நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன். சரிங்களா? 84 வேகன்சி இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 84 வேகன்சிஸ். உங்களுக்கு நாளைக்கு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டர் நியூமரிக்கும், சிவில் மைனிங் இன்ஜினியரிங், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கண்ட்ரோல் ஆட்டோமேஷன். ஸோ இது எல்லாத்துக்குமே மாடல் கொஸ்டின் நம்ம டெலகிராம் சேனலில் போட்டிருக்கோம். தயவு செய்து வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஃபுல் மாடல் டெஸ்ட் எல்லாமே நம்ம கொடுத்தாச்சு. தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரைட். ஸோ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஈஸி, அதாவது ஈஸி டு மாடரேட்டாக தான் இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பாருங்க, மெக்கானிக் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஆல்ரெடி மெட்டீரியல் நம்ம கிட்ட வாங்கினவங்க, ஒரு மெட்டீரியல் வெரி யூஸ், கொஸ்டின் இதுல இருந்தா அதிகமா வந்துச்சு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நம்ம மெட்டீரியல் வாங்கி தான் படிச்சிருக்காங்க. இவர் வந்து 120+ போட்டிருக்காங்க, இவர் வந்து 175+ போட்டிருக்காரு. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சார் உங்க மெட்டீரியல் வரவே இல்லை, என்ன மெட்டீரியல் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்றீங்க. சில பேர் வந்து நம்ம மெட்டீரியல் அப்போ படிச்சுட்டு போறவங்க கரெக்டா எழுதுறாங்க, படிக்காம சும்மா வாங்கி படிக்கிறவங்க தான் வந்து கரெக்டா எழுத மாட்டேன்றாங்க அப்படின்றது இதுல நல்லாவே தெரியுது. ஸோ தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம மெட்டீரியல் வாங்கி படிச்ச எல்லாருமே ஆவரேஜா ஒரு 140க்கு மேல தாராளமா போட்டிருக்கலாம். அட்லீஸ்ட் 120+ ஆச்சும் தாராளமா போட்டிருக்கலாம், கடைசி நிமிஷத்துல படிச்சுட்டு போயிருந்தாலும். சரியா? ஸோ என்னென்ன கேட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஓவராலா பாத்தீங்கன்னா மெக்கானிக் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்றது பேட்டரி சம்பந்தமா தான் அதிகமா கேட்டிருந்தாங்க. ஏன்னா மெக்கானிக் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ன்றது முழுக்க ஈவி சம்பந்தமாவே கொஸ்டின்ஸ் அதிகமா இருந்துச்சு. ஸோ அதுல என்னென்ன கேட்டிருந்தாங்க அப்படின்றதையும் ஒவ்வொன்றா நம்ம வாயால சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. லித்தியம் அயான் பேட்டரி 50 டிகிரி செல்சியஸ்க்கு மேல போயிட்டா என்ன நடக்கும் அப்படின்றது ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி ஃபியூல் செல் அதுல வந்து என்ன கம்ப்ரஸ் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, பாரத் பென்ஸ் கம்பெனி இருக்கு பாத்தீங்களா, பாரத் பென்ஸ் நீங்க பாத்திருப்பீங்க, இந்த லாரி டிப்பர் லாரி எல்லாம் ஃபுல்லா பாரத் பென்ஸ். ஸோ அவங்க பிரைமர்லி வந்து எதை மேனுஃபேக்சரிங் பண்றாங்க அப்படின்றத கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பேட்டரி சேஃபா இருக்க என்ன மாதிரி கூலண்ட் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்றத கேட்டிருந்தாங்க. அப்புறம் அப்ரிவேஷன்ல மட்டுமே கிட்டத்தட்ட 7-8 கொஸ்டின் கேட்டாங்க. என்னென்ன அப்படின்றத சொல்றேன். HVIL, JFET இது டிரான்சிஸ்டர்ல இருந்து கேட்டிருந்தாங்க. அடுத்து MEV, EBD, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா MHEV, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா BMSனா என்னன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் HEV. ஸோ இது எல்லாமே அப்ரிவேஷனா, இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்றதையும் முழுக்க கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா PNP, NPN டிரான்சிஸ்டர், PNP தனியாக கேட்டிருந்தாங்க, NPN டிரான்சிஸ்டர் தனியாக கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸோட மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன, அப்படின்றதை கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டரி கன்வெர்ட்ஸ் எனர்ஜி. ஸோ பேட்டரி இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து எந்த எனர்ஜியை என்னவா கன்வெர்ட் பண்ணுது. இதுல இருந்தே ஒரு 3 கொஸ்டின், ஒரே கொஸ்டினா 3 விதமா கேட்டிருந்தாங்க. இதை ஈஸியா எல்லாருமே ஆன்சர் பண்ணிருக்கலாம். சரியா? அதே மாதிரி பேட்டரி மேனுஃபேக்சரிங்கோட உங்களுக்கு அந்த மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றது கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எப்பவும் போல கிளாஸ் பி ஃபயர், அந்த சேஃப்டியில வரும்ல கிளாஸ் பி ஃபயர், அதுல இருந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹார்ட் ஒர்க் பிளேசஸ்ல இருந்து ஒரு 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஏர் பேக் இருக்குல்ல நம்ம கார்ல, ஏர் பேக்கோட வால்யூம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி EV பவர் சோர்ஸ் சார்ஜிங் போட்டா என்ன அப்படின்றதை கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சேசிஸோட மெயின் அட்வான்டேஜஸ், சேசிஸ் இருக்கு பாத்தீங்களா, மெயின் அட்வான்டேஜஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ட்ரை செல் எதுக்கு யூஸ் ஆகுது, பேட்டரி சார்ஜ் கன்வர்ஷன் நான் சொன்னேன், பேட்டரி சார்ஜ் அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சப்ளை. சரியா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்வாப்பபிள் பேட்டரி எதுக்குலாம் யூஸ் ஆகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் மோட்டார்ல ரொட்டேட்டிங் பார்ட் எது? இது அடிக்கடி கேட்கிற பேசிக் கொஸ்டின். எலக்ட்ரிக் மோட்டார்ல ரொட்டேட்டிங் பார்ட் எதுனா ரோட்டார் தான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் லெட் ஆசிட் பேட்டரியில இருந்து நிறைய கொஸ்டின், லெட் ஆசிட் பேட்டரியில இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. சரியா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டியரிங் வீல் இருக்கு பாத்தீங்களா, ஸ்டியரிங். ஸோ ஸ்டியரிங் சம்பந்தமா நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸ்டியரிங் சம்பந்தமாவே ஒரு 3-4 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வெஹிக்கிளோட ஏசி சிஸ்டம், அதுக்கப்புறம் 3 பேஸ் லைன்ல இருந்து பேஸ் மின்னோட்டம் இருந்துச்சுன்னா அது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றதை கேட்டிருந்தாங்க. ஈவியோட காமன் சார்ஜ் மெத்தட், எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட காமன் சார்ஜ் மெத்தடு, கெப்பாசிட்டர், அதுக்கப்புறம் ரிலே சம்பந்தமா ஒரு 4 கொஸ்டின், அப்படின்றது கேட்டிருந்தாங்க. ஸோ ஓவராலா இதுதான் அவங்க கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி கிங் பின் சம்பந்தமா ஒரு 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கால வெஹிக்கிள்ஸோட ஸ்டியரிங் வந்து எந்த சைடு இருக்கும் அப்படின்றதை கேட்டிருந்தாங்க. அமெரிக்கா வெஹிக்கிள்ஸ். ஸோ நம்ம இதுல ரைட் சைடுனா அமெரிக்கால வந்து லெஃப்ட் சைடு இருக்கும், ஆப்போசிட்டா. ஸோ இது வந்து பேசிக்கா எல்லாமே கேட்டிருந்தாங்க. ஸோ இது முழுக்க எல்லாமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 175 கொஸ்டின்ஸ் வரைக்குமே நம்மளோட மெட்டீரியல் இருந்து கேட்டிருந்தாங்க அப்படின்றது துறையூர்ல இருந்து ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, கண்ணன் நினைக்கிற அவர் பேரு. ஸோ நிறைய 2-3 தடவை நம்ம மெட்டீரியல் மட்டுமே அந்த கொஸ்டின் பேங்கை மட்டுமே வாங்கி படிச்சிருக்கேன். சரியா? ஸோ அதனால அப்கமிங்ல வர எக்ஸாம்ஸ்க்கு இப்போ விட்டுட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த தடவை வர்றதுக்கு இப்ப இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா மறக்காம இப்ப இருந்தே படிங்க. ஸோ இதுல ஓவராலா ஆவரேஜா அட்டெம்ப்ட் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 150+ தாராளமா கொடுக்கலாங்க. 150+ தாராளமா கொடுத்துடலாம். இது வந்து ஐடிஐ புக்ஸை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்களே தவிர ரொம்பலாம் டெப்தா கேட்கல. நிறைய பேட்டரி சம்பந்தமான கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து டிஃப்ரெண்டா படிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஸோ ஓவராலா இது பாத்தீங்கன்னா ஈஸி டு மாடரேட்டா தான் இருந்துச்சு தவிர ரொம்பலாம் வந்து கஷ்டம் கிடையாது. ஸோ 150+ தாராளமா போடலாம். 170+ நிறைய பேர் போட்டிருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க எவ்வளவு அட்டெம்ப்ட் கொடுத்தீங்க, எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்து உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ்க்கு அனாலிசிஸ் வீடியோ வரும். தயவு செய்து ஒவ்வொரு வீடியோக்கு கீழேயும் சப்போர்ட் பண்ணுங்க. எவ்வளவு இது அட்டெம்ப்ட் கொடுத்தீங்க அப்படின்றத போடுங்க. உங்களுக்கு ஆன்சருக்கு ஒவ்வொன்றா நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம டெலிகிராம் குரூப்ல நம்ம முடிஞ்ச அளவுக்கு போட்டுருவோம், இல்ல வீடியோவும் போடுவோம். ஸோ இல்லாட்டி டெலிகிராம் குரூப்ல அப்டேட் பண்ணிடுவோம். மறக்காம நான் டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.